எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையிலே? ஹல்லேலூயா. நம்ம அவரை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம இங்கே கூடி இருக்கிறதுக்கான நோக்கம் அதுதான். அவர் நமக்காக வந்தார், நமக்காக பிறந்தார், எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவர் அவதரித்தார், மனிதனாக அவர் தோன்றினார் என்று சொல்லி அவரை பாடும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக சேர்ந்து ஒரு சில கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Lord.
இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் நமக்காக இந்த பூமியிலே உதித்திருக்கிறார். அவர் மாடினடாக ஹல்லேலூயா இயேசு ஹல்லேலூயா அவர் பிதாவினிடத்தில் இருந்தவர் மனிதனாக நம்மை போல ஒருவராக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை ஸ்லாக்கியம் பெற்று இருக்கிறோம். நம்மை நேசித்தபடினாலே, நம்மை அவர் சிநேகித்தபடினாலே கர்த்தர் நம்மை நேசித்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. ஹல்லேலூயா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் கூடு நாடி தேவ பாலனை பணிந்திடவாய். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த கூடி நாடி தேவ பாலனை
சந்தோஷமா உற்சாகமாக அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை கேட்கும் பொழுதே நம்ம இருதயமெல்லாம் பூரிப்பாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த உலகத்திலே வரவில்லை என்றால், அவர் இன்றைக்கு நமக்காக பிறக்கவில்லை என்றால், இன்றைக்கு நம்ம இல்லை, இந்த இடத்துல இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம். அவர் நமக்காக பிறந்தபடினாலே, அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தபடினாலே நம்ம இன்னைக்கு நல்லா சூப்பரா இன்றைக்கு அமர்ந்திருந்து அவரை அழகா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கிறோம் சந்தோஷமாக. ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு நல்ல சிரிச்ச முகத்தோட இந்த காலை நேரத்திலே நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை நம்ம என்ன செய்ய போகிறோம், உயர்த்த போகிறோம். இன்னும் ஒரு பாடலை பாடும், தெரிந்த பாடல் நல்ல உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். நல்லா கேரல் ரவுண்ட்லாம் நல்லா சூப்பரா பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா இந்த பாடலெல்லாம் பாடி எல்லா தெருக்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
ஹalleluya, ஹalleluya. அவர் எனக்காக பிறந்தார் என்று சொல்றவங்க ஹalleluya என்று சொல்லலாமா? ஹalleluya, ஆமென். அவர் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக பிறந்தார் சொல்லுங்க, தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. எதற்காக பிறந்தார்? கேட்கல. நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் பிறந்தார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. நம்மை ரட்சிக்கும்படியாக, தம்மோடு இருக்கும்படியாக, அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya, ஹalleluya. நம்மளை கைவிடுறதற்காக அல்ல. ஹalleluya. நம்மை அப்படியே சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக அல்ல. அவரோடு இருக்கும்படியாக, அவரோடு ஆளுகை செய்யும்படியாக, அவரோடு ஐக்கியப்படும்படியாக அவர் உலகத்திலே பிறந்தார். ஹalleluya, ஹalleluya. நம்மை நேசித்தார், நம்மை அன்பு செலுத்தினார், நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் ஹalleluya இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பிறந்தார். ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம பாடலாம். சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்றவர்களாக நல்ல கரங்களை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம இயேசு பிறந்திருக்கிறார் என்று நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya, இயேசு பிறந்திருக்கிறார் என்று பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா நேரத்திலும் இது கிடைக்கிறது இல்ல. அந்தந்த சீசன்ல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இது அவரை பாடுறதுக்கு, அவர் எனக்காக வந்தார், அந்த ரீசனை பாடுறதுக்கான சீசன். ஹalleluya, ஆமா. இந்த சீசன்ல நம்ம என்ன செய்ய போறோம்? இயேசுவை பாடுறோம், அவ்வளவுதான். அவர் எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி. சேர்ந்து உணர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல் நல்ல உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகள், நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாட போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, என்னை மீட்கவே, என் மனிதரை மீட்கிறதற்கும் அவனை பரலோகத்துல சேர்க்கிறதற்கும், என்னை பரலோகம் சேர்க்கிறதற்கும் அவர் பிறந்தார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல சத்தமா சொல்லலாமா? மீட்கவே, பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க இன்னொரு விஷயம். போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லலாமா? அவர் யாரு? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க, சொல்லுங்க. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை
இயேசுவே
அவர் என்னுடைய இயேசு, அவர் என் இயேசு. என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக, என்னை அவரோடு சேர்க்கும்படியாக ஹல்லேலூயா இந்த உலகத்திலே வந்திருக்கிறீரே என்று சொல்லி நம்ம அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க தேடி போகல ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தது மாத்திரமல்ல, உளையான சேற்றில் இருந்த எங்களையும் தூக்கி கண்மனையின் மேல நிறுத்தி இருக்கிறீர் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். சொல்லுங்க சொல்லுங்க, நான் தேடி என்ன தேடி வந்தாரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமையின் தேவனை ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம உயர்த்த போகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் என்பது உம்முடைய நாமம் ஆண்டவரே. இயேசு என்பது உம்முடைய நாமம் ஆண்டவரே. சொல்லுங்க அந்த நாமத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்துவோம் ஆண்டவரே, உங்க நாமம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. சொல்லுவோம், பாதை காட்டிடுவே, பாதை காட்டிடுவே, பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. You came from Heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. பாதை காட்டிடுவே, பூவில் வந்தேனே, சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே,
எங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் ஜெயித்து எங்களையும் ஜெயிக்க வைத்திருக்கிறீரே. உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் ஜெயமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ரெண்டு கையை உயர்த்தி ராஜா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. சொல்லுங்க உயர்த்தி ஹalleluya. வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, எங்களுடைய பாவ இருளை நீக்கி எங்களை வெளிச்சமாக்க வந்தவரே. ஓ ஐயா வாழ்க. மன மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட கரங்களை உயர்த்தி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஓ ஹalleluya. வாழ்க ஐயா வாழ்க. ஐயா வாழ்க. உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட முழு பலத்தோடு கூட சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட மன நிறைவோடு கூட கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே.
நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆமென் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆமென் சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பிறந்த பொழுது இந்த பூமியிலே மனுவாக மனிதனாக பிறந்த பொழுது முதலாவது பாடப்பட்டதான பாடல் இதுவே. தேவ தூதர்கள் அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அதே பாடலையும் நீங்கள் நானும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. இன்றைக்கும் அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட ஹல்லேலூயா 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து என்னை தேடி வந்து தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை உயர்த்தட்டும், இருதயம் அவரை பாடட்டும். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. இறை மகன் இயேசு வல்லமை உள்ளவர் உயிர்த்தெழுந்தாரே. இறை மகன் வல்லமை உள்ளவர் மரித்துயிர்த்தெழுந்தாரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு மகிமை. இந்த பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah, 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 Hallelujah.
ஹalleluya பரலோக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். இந்த இடம் முழுவதுமாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தாமே ஹalleluya பரலோகமும் பூலோகமும் ஒன்றை ஒன்று சந்திக்க கூடியதான ஒரு நேரம் இது. ஹalleluya அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். நம்முடைய உள்ளங்களை நிரப்பட்டும். ஹalleluya வெறுமையா இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, கேள்விகளோடு கூட இருக்கிற, குழப்பத்தோடு கூட இருக்கிற உள்ளங்களை அவருடைய பிரசன்னம் நிரப்புவதாக. ஹalleluya 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 சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவாங்க. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கர்த்தருடைய நிறைவான பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதிலே 14வது வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கெல்லாம் முதல் வார செய்தி ஞாபகம் இருக்குது சொல்ல முடியுமா? கையை உயர்த்த முடியுமா? எனக்கு முதல் வார செய்தி ஞாபகம் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. சரி, போன இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த செய்தி ஞாபகத்தில் இருக்குதுன்னு எதுக்குமே அசைவு இல்லைன்னா முதல் வார செய்தி ஞாபகம் இருக்குதா? முதல் வார செய்தி என்ன? ஏன் அடையாளம், என்ன அடையாளம்? ஓகே, போதும். அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசாயா 7, 8, 9 அந்த அதிகாரங்கள்ல இருந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். மேசியாவுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசன வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகாஷ் ராஜாவினுடைய காலத்தில் ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது ஒரு அடையாளம் ஆகாஷ் ராஜாவினுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஏசாயாவினுடைய குடும்பத்தில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். அதைத் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஈனப்படுத்தப்பட்டதான, ஒதுக்கப்பட்டதான,
அடிமைத்தனத்தில் இருந்ததான, இருளில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன அடையாளம்? மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணுமா? ஆகாஷ் ராஜ், ஏன்னா இதை மனசுல பதிக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆகாஷ் ராஜாவுடைய குடும்பத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஆகாஷ் ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காமிப்பாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அது கிட்டத்தட்ட 700 வருடத்திற்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அது நிஜமாகவே நிறைவேறினது. நிழலோட்டமாக ஆகாஷ் ராஜாவினுடைய குடும்பத்திலே அது நிறைவேறினது என்று நாம் வேத வசனத்தின் ஆதாரத்தின் மூலமாக நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து ஏசாயாவினுடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு மகேர் ஷலால் அஸ்பாஸ் என்று பெயரிட வேண்டும் என்று. அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன, எதை குறிக்கிறது அப்படிங்கிறதை நாம் தியானித்தோம் 8வது அதிகாரத்தில், ஏசாயா 8வது அதிகாரத்தில். அது ஏசாயாவினுடைய குடும்பத்தில் சொல்லப்பட்டதான அடையாளம். அதை தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதைத்தான் 9வது அதிகாரத்தில் வாசித்தோம். செபுலோன், நப்தலி, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளத்தை கொடுத்தார்னா, ஈனப்படுத்தப்பட்டிருக்கிறதான, ஒதுக்கப்பட்டிருக்கிறதான, அவமதிக்கப்பட்டிருக்கிறதான, இருண்டு இருக்கிறதான உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இடத்தை நான் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன். அந்த ஊர் பேர் என்ன பேரு? அந்த பட்டணம் பேர் என்ன பேரு? கலிலேயா. புறஜாதியாராகி பட்டணமாகி இருக்கிறதான கலிலேயாவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நம்ம தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். கலிலேயாவை ஆண்டவர் எவ்விதமாக மகிமைப்படுத்தினார், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தியானித்தோம். ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு அடையாளத்தை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிப்போமாக. அதற்கு முன்பதாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலேயும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இது முழு உலகத்திலும் கொண்டாடப்படுகிறதான ஒரு பண்டிகை. வேற எந்த பண்டிகையும் முழு உலகத்திலும் கொண்டாடப்படுகிறதான பண்டிகையாக இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் கொண்டாடப்படுகிறதான ஒரே ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மாத்திரமே. ஆமென் சொல்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்று ஒன்று இல்லை என்றால் அவருடைய மரணம் இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலும் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்படி இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கல அப்படின்னு சொன்னா நாம் பண்ற பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம இத்தனை பேர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசு மெய்யாகவே பிறந்திருக்கிறார், மெய்யாகவே அவர் நமக்காக மரித்திருக்கிறார், மெய்யாகவே அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய பிறப்பு உலக சரித்திரத்தை இரண்டாகவே பிரித்திருக்கிறது. வேற யாருடைய பிறப்பும் இப்படிப்பட்டதாக இல்லை. கிமு
கிபி என்று உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்திருக்கிறதான அப்படிப்பட்டதான மகிமையான பிறப்பு அவருடைய பிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக கடவுள் தேவன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அது ஒரு அதிசயம். ஏனென்றால் புருஷனை அறியாத ஒரு கன்னிகையின் வயிற்றில் அவர் பிறந்தார். அவர் மாம்ச சித்தத்தின்படி பிறக்கவில்லை, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார் என்பது அது ஒரு அதிசயம். அவருடைய பிறப்பு மட்டும்தான் பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில பிறக்கிற அத்தனை பேரும் பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள். ஏனென்றால் ஆதாமுடைய வித்து எல்லா மனுக்குலத்திற்குள்ளும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் காணப்படுகிறது. அந்த பாவத்தின் வித்து மனுக்குலத்துக்குள் இருக்கிறபடியினாலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள். நீங்கள் நானும் அப்படித்தான் பிறந்தோம். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் பரிசுத்தம் உள்ளவராக இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. அவருக்கு சத்தமா மகிமை செலுத்த வேண்டாமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதியாக்கப்பட்டு அவர் பரிசுத்தமாக இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு பிறந்த பொழுது, இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது பரபரப்பான சம்பவங்கள் ஏராளமாய் அந்த நாட்களிலே நடந்தது. மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. தூதன் தோன்றி ராத்திரியிலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அந்த செய்தியை சொல்கிறான். மேய்ப்பர்கள் எல்லாரும் நடுங்கி திகைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மேய்ப்பர்கள் அவர்கள் அங்குள்ள காட்சியை பார்க்கிறார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த செய்தியை கேட்ட உடனே மேய்ப்பர்கள் எல்லாரும் போய் பிள்ளை பிறந்திருக்கிறதான இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த தூதனோடு கூட, செய்தியை சொல்ல வந்ததான தூதனோடு கூட ஏராளமான தூதர் கூட்டம் சேர்ந்து கொண்டு அவர்கள் கேரல் பாட்டு பாடுறாங்க. நம்ம இப்போ கொஞ்ச நாள் முன்பதாக நம்ம எல்லா பகுதிகளில் போய் ஆண்டவருடைய பிறப்பை நம்ம நற்செய்தியாக அறிவித்தது போல அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஏராளமான ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் ஒரு பக்கம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மேய்ப்பர்கள் எல்லாரும் அவங்க அந்த மந்தைகள் எல்லாம் விட்டுட்டு அது என்ன செய்தி என்று பார்க்கும்படியாக புறப்பட்டு போய் பார்க்கிறார்கள். அங்கே குழந்தையாக இயேசு கிறிஸ்து முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட உடனே ராஜாவுடைய இருதயம் கலங்குகிறது. ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவுக்கு செய்தி தெரிந்த உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிற எருசலேம் நகரம் எங்கும், யூதேயா முழுவதும் அந்த செய்தி பரவுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நடுக்கமும் திகைப்பும் உண்டாகிறது. இன்னொரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. பரபரப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் செய்தியை கேள்விப்பட்டு நட்சத்திரங்களை, அடையாளங்களை கண்டு சாஸ்திரிகள் அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக அதற்கு முன்னமே பிரயாணப்பட்டு அவர்கள் நம்ம 3 சாஸ்திரிகள் சொல்லி தான் நம்ம மனதில் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்தது அடிப்படையில், ஆனால் எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்கிறத வேதம் சொல்ல நமக்கு தெளிவாக காண்பிக்கவில்லை. குறைந்தபட்சம் 300 சாஸ்திரிகளாவது புறப்பட்டு வந்திருக்கலாம் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு திரள் கூட்டம் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து, நாடுகளில் இருந்து புறப்பட்டு இயேசுவை பார்க்கும்படியாக, யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு வருகிறார்கள்.
இன்னும் ஆலயத்திலே வெகு நாளாக காத்து கொண்டிருந்ததான ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஐயா, அவர் பேர் சிமியோன். அவரு அந்த மேசியாவை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாகுவேன் அப்படின்னு சொல்லி உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய வயதை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மாவுக்கு 84 86 84 வயதுள்ள ஒரு விதவை, ஒரு அம்மா. அவங்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க, மேசியா ஒருத்தர் வருவார், அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்படி ஏராளமான ஜனங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான சூழ்நிலைகள் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. இயேசு இந்த பூமியில பிறந்தது அன்னைக்கு மட்டும் பரபரப்பான செய்தி அல்ல, இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பரபரப்பான செய்தியாகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கலக்கம் உண்டாயிருந்தது என்று அல்ல, இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கலக்கம் உண்டாக அந்த காரியங்கள் காணப்படுகிறது. இன்னைக்கும் சத்துருவுக்கு ஒரு கலக்கமாகவே காணப்படுகிறது. இன்றைக்கும் எதிராளியாகிய பிசாசுக்கு ஒரு கலக்கமாகவே காணப்படுகிறது. அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாலும் ஆமென், அவனுடைய கிரியைகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னும் ஒரு பெருங்கூட்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் செய்தியாக இயேசு இன்றைக்கும் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நற்செய்தியாக, எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் செய்தியாக இந்த சந்ததியில, இந்த தலைமுறையில எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்றவங்க ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அதை நாம் விவரித்துக் கொண்டிருந்தால் நாட்கள் போதாது, காலங்கள் போதாது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மெய்யாகவே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்திலையும் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசிப்போமாக. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம், இது யாருக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம்? யாராவது சொல்ல முடியுமா? வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தின்படி சொல்லிடுவோமே. கேட்கல. புறஜாதியாராகிய, புறஜாதி தேசமாகிய கலிலேயாவுக்கு, அதை இப்படி சொல்லலாமா? புறஜாதியாருக்கு சொல்லப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்தில் நீங்க இந்த செய்தியை நல்லா கவனிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் ஒருத்தர் நின்னாரு, யூதா தேசத்து ராஜா ஆகாசு. இந்த பக்கம் ஒருத்தர் நின்னாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாகிய பெக்கா. இவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான். இயேசு இந்த யூத வம்சத்திலே, யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய 33 அந்த நாட்களிலே 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஊழியத்தின் அவருடைய வாழ்நாட்களின் பெரும் பகுதியை கலிலேயாவிலே, இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் செலவிட்டார். அல்லேலூயா. அதற்கான வேத வசன ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். 2 டைம் தான் எங்க போயிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து? எருசலேமுக்கு, யூதேயா தேசத்துக்கு போயிருக்கிறார். மற்ற தன்னுடைய வாழ்நாட்களின் பெரும்பகுதியை அவர் கலிலேயாவிலே செலவிட்டார். அங்கே பேய் பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், நோயில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கினார்.
இன்னும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்ததான ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அறிவித்தார், நற்செய்தியை சொன்னார். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானதுன்னா யூதா கோத்திரம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசியாததை கண்டு அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த வாக்குத்தத்தம் இது புறஜாதிய தேசமாகிய கலிலேயாவுக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் இப்பொழுது வார்த்தையை நமக்கு உரிமையாக்கி கொள்ள முடியும். தேவனுக்கு தூரமாக இருந்ததான, தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாதிருந்த, புறஜாதியாராக இருந்ததான உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதுல 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு ஒன்னா ஷார்ட்டா எவ்வளவு முடியுமோ நம்ம தியானித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஆமென். இப்போ மறுபடியும் என்ன கொஞ்சம் கண்ணு அசர்வு வரும்னு காலையில ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னா அந்த கண்ணு அசர்வுலாம் எங்க போகும்னே தெரியாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆயிரும். அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் ஒரு கண்மயக்கம் வரும். அது யார் கொண்டு வருவான்னு தெரியாது. யாரு தான் கொண்டு வருவா? ஒருத்தன் புள்ளிக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். சரி, இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறேன். எப்ப பிறந்தார்? இப்ப கையை பிடிச்சு நம்ம சொல்லியாச்சு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்ல, அவர் எப்ப பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் எதுவும் இருக்குதா? இது நம்முடைய கருத்து. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு எப்போ பிறந்தார் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23, 24, 25, 26 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமி உண்டாகும் முன்னும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எப்போ ஜனிப்பிக்கப்பட்டார்? இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்குது. ஞானம் அப்படின்னாலே அது இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிறார். அவர்தான் ஞானமாக இருக்கிறார். ஞானம் அப்படின்னு சொன்னாலே வேற யாருக்கும் பொருந்தாது, அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆமென். அல்லேலூயா. இந்த 8வது அதிகாரத்தில் அவரை குறித்து ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி உண்டாகும் முன்னும், ஆதி முதற்கொண்டு ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அப்படியானால் இயேசு எப்போ ஜெனிப்பிக்கப்பட்டார்? எப்போ பிறந்தாரு? இந்த வசனத்தை வாசிச்சிருவோம். அடுத்து 25, மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்திருக்கிறார் என்பது மனுஷனுடைய கணக்கு, உங்களுடைய என்னுடைய கணக்கு. ஆனால் பரிசுத்த வேதாகமம் இப்படி சாட்சியிடுகிறது, அவர் 2000 வருடங்களுக்கு முற்பட்டவர் மாத்திரம் அல்ல, அவர்தான் ஆதி முதலாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்பே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல மண்ணின் திரள்கள் உண்டாகும் முன்னும் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டாராம். அப்படியானால் இந்த பூமியில நாம் காண்கிற எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இந்த பூமியில இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ஆமென். அவரே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தார் என்கிறதான அந்த செய்தியை காட்டில் இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்தார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் எப்பொழுதே அவர் பிறந்திருக்கிறார், எப்பொழுதே அவர் தோன்றி இருக்கிறார். இந்த நாள், இந்த வருடம், இந்த யுகம் என்று நம்மால் சொல்ல முடியாது, நம்மால நியமிக்க முடியாது. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டிகர்த்தர் அவர் ஆதி முதலாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதற்கப்புறம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதை தொடர்ந்து 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இயேசு எப்பொழுது பிறந்தாரு? இயேசு எப்ப பிறந்தார்? அவர் பூமி உண்டாகும் முன்னே அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இரண்டாவது ஒரு கேள்வி, அவர் எங்கே பிறந்தார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று வாசிக்கிறோமே, அவர் எங்கே பிறந்தார்? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எப்ராத்தா என்னப்பட்ட வசனத்தை வாசிச்சிருங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ஆமென், ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அப்படியானால் இயேசு எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் ரொம்ப ஒரு அற்புதமான ஊர். எத்தனையோ பட்டணங்கள் இருக்கிறது, எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருக்குது. அதுல பெத்லகேம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம். ஏன் அப்படின்னு சொன்னா, பெத்லகேம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. அப்படியானால் அப்பத்தின் வீடு ஆகிய இந்த பெத்லகேமிலே அங்கே குறைவு என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு இன்னொரு பேர் உண்டு, நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அல்லேலூயா. அவரை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சாவு என்பது இல்லை, மரணம் என்பது இல்லை. இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். யூதா கோத்திரத்தில் பெத்லகேமில் பிறந்தார். அதற்கு முன்பதாக அவங்க எங்க இருந்தாங்க? யோசேப்பு மரியாள் எங்க இருந்தாங்க? நாசரேத் ஊரில் இருந்து.
அவங்க நாசரேத், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கலிலியாவில் இருக்கிற நாசரேத் ஊரில் இருந்து அவர்கள் புறப்பட்டு ஒரு 2-3 நாட்கள் டிராவல் பண்ணி அவங்க வர்றாங்க. அவங்க வந்த இடத்துல பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நாசரேத் ஊரில் இருந்து பெத்லகேமுக்கு வருவது அது அவர்கள் தற்செயலாகத்தான் வந்தார்கள். ஆனால் அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. வசனத்தை, வேத வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் தெரிகிறது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அந்த ராஜாவினால் ஒரு கட்டளை பிறந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்படி யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அல்லேலூயா. அப்படியானால் அவங்க அன்னைக்கு அந்த தேசத்தில் இருக்கிறதான சட்டத்தின்படியாக அவங்க ஓட்டு போடுறதுக்காக போனாங்க. இப்ப எலெக்ஷன் நேரத்தில் அங்கங்க தூர இடத்துல இருக்கிறவங்க டிராவல் பண்ணி சொந்த ஊர்களுக்கு என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவார்கள். அப்படி இவர்கள் தற்செயலாக அந்த தேசத்தின் வழக்கத்தின்படி இருந்த காரியத்தினால அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில தற்செயலாக நடக்கிற சில சம்பவங்களாக இருக்கட்டும், தற்செயலாக நடக்கிறதான சில காரியங்களாக இருக்கட்டும், அது தற்செயலாக தான் நடந்திருக்கும். அதற்கென்று எந்த பிளானும் பண்ணினது இல்லை, அதற்கென்று எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானித்தது இல்லை. அதற்கு முன்னமே உட்கார்ந்து யோசித்து இப்படி நடந்தால் எப்படி, இப்படி வந்தால் எப்படி, இப்படி மாறினால் எப்படி அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியதான காரியங்கள் அல்ல. தற்செயலாக நடைபெறுகிற காரியத்தில் ஆண்டவர் அவருடைய பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலாக அது நடக்க வேண்டிய பிரகாரமாக நடக்கும் பொழுது அதை ஆண்டவர் தம்முடைய ஆதியினத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்திலே முன்குறித்து வைத்திருக்கிறார். அவைகளை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்து வருகிறார். ஆகையினாலே சந்தேகப்பட வேண்டாம், ஆகையினாலே குழம்ப வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கர்த்தர் அவருடைய சித்த என் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக அதை சரியாக நிறைவேற்றுவார் என்பதில் நாம் உறுதியாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கிருபையில இருக்கிற என் வாழ்க்கையில ஆமென் தற்செயலாக நடந்தாலும் அதை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி மாற்றி அமைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் நஷ்டமானாலும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் நேரிட்டிருந்தாலும், அல்லது போற போக்கிலே போகிறது போல இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்பதை நான் நிச்சயித்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லிட்டு வரும் பொழுது இந்த வார்த்தை எதற்காக வந்ததுன்னு தெரியல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக திருப்புவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க அங்க இருந்து அந்த பிள்ளையை சுமந்து, கருவை சுமந்து நாசரேத்தில் இருந்து, இன்னைக்கு இருக்கிறதான வசதி அன்னைக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் கழுதையின் மேல ஏறி வந்திருக்கலாம், சில தூரங்கள் நடந்தே பிரயாணப்பட்டிருக்கலாம்,
2-3 நாட்கள் பிரயாணப்பட்டு கலிலேயாவில் இருந்து வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு இந்த யூதேயாவுல இருக்கிறதான பெத்லகேமுக்கு அந்த யோசேப்பு ஊராகிய தாவீதின் ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு வருவது என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அந்த தேசத்திலே ஒரு சட்டம் இருந்தது. ஆகையினால அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு புறப்பட்டு போனார்கள். அதிலே ஒரு குடும்பமாகத்தான் இவர்களும் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் வந்த இடத்திலே ஒரு நோக்கம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சொன்னேன் எப்பொழுது பிறந்தார், இரண்டாவது எங்கே பிறந்தார், மூன்றாவது ஏன், மூன்றாவது எப்படி பிறந்தார். எப்படி பிறந்தார்? புருஷனை அறியாத கன்னியின் வயிற்றிலே அவர் பரிசுத்தம் உள்ளவராக பிறந்தார். அல்லேலூயா. லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி, லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் மரியாளுக்கும் இருந்தது. இது எப்படி ஆகும்? இன்றைக்கும் நமக்கும் பல காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும், இது எப்படி கைகூடும், அப்படிப்பட்டதான கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். ஆமென். சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக்குவதற்கு, முடியாத காரியங்களை முடித்து வைப்பதற்கு, ஆமென், நம்மால் இயலாத காரியங்களை செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்னால முடியாததுதான், என் பிரயாசத்தினால முடியாதுதான். எவ்வளவோ நான் ஓடி ஓடி பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் சுமந்து பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டேன், ஆனா என்னால முடியாதுதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருகிறார். அல்லேலூயா. அவர் உன் மேல இருக்கும் பொழுது உன்னால் முடியாத காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலின் சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானியாக இருக்கிறார். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் கண்களை மூடி என்ன ஒரு நாள் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் உங்களை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல.
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை ஆவியில உணர முடிகிறது. இப்போ கொஞ்ச நாட்களாகவே ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் சில குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது ஆவியில நல்ல உணர முடிகிறது. ஆனால் அதை எத்தனை பேர் அதை அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடையாளம் என்கிறத வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இயலாமையிலே, நம்முடைய முடியாமையிலே, நம்முடைய பலவீனத்திலே அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிறந்தார்? அவர் புருஷனை அறியாத கன்னியின் வயிற்றிலே அவர் பரிசுத்தமாக பிறந்தார். நாலாவது ஒரு கேள்வி, ஏன் பிறந்தார் அல்லது எதற்காக பிறந்தார்? நிறைய அதற்கு ஆன்சர் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய பதில்கள் அதுல வரும், கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே, பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சித்து மீட்டு பரலோகம் சேர்க்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. வேற எந்த காரணமும் இல்லை. உங்களையும் என்னையும் மீட்டு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததான உங்களையும் என்னையும் மீட்டு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல் வார்த்தைக்கு தான் இவ்வளவு நேரம் டைம் எடுத்திருக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எப்ப பிறந்தாரு? எங்கே பிறந்தாரு? எப்படி பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? வேகமாக அடுத்த பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். இரண்டாவது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் கையை கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு சூப்பரான ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது நிறைய வேத வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாமே வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:3. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவனே அதை செய்யும்படிக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பரிசுத்தமாய் பிறந்ததான, பரிசுத்த சாயலாக வெளிப்பட்டதான தம்முடைய குமாரனை அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 2 விதத்தில் பெயர் சொல்லப்படுறது. ஒன்று, அவருக்கு ஆட்டுக்குட்டி என்றும் பெயர், இன்னொரு பக்கம் ஆட்டுக்கடா என்றும் பெயர். அல்லேலூயா.
ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். அன்றைக்கு மேய்ப்பர்கள் வந்து அவர்கள் இயேசு பிறந்த காட்சியை பார்க்கும் பொழுது முன்னணியிலே கிடத்தி இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. முன்னணியிலே எதை கடத்துவார்கள்? குட்டி ஆடை கடத்துவார்கள். பலியாக கொடுக்கப்பட இருக்கிறதான, அதாவது எந்த பழுவும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பழு இல்லாத ஆட்டுக்குட்டி அது பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை தனியாக பிரித்து எடுப்பார்கள். அதை முன்னணியிலே கடத்துவார்கள். அதற்கு அடையாளமாக இயேசு பிறந்த பொழுது அங்க வீட்டில் இடம் இல்ல, சத்திரத்தில் இடம் இல்ல, இதுவும் தற்செயலாக தான் நடந்துச்சு. அதை முன்னிலையில கொண்டு வந்து கடத்தினார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஆட்டுக்குட்டியாக, அவர் பலியாக ஒரு நாளிலே ஒப்பு கொடுக்க இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இயேசு முன்னணியிலே கடத்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அவர் பிறக்கும் பொழுது எதற்காக பிறந்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமாக. எதற்காக பிறந்திருக்கிறாரு? மரிப்பதற்காக. அல்லேலூயா. இயேசு பிறந்தது எதற்காக? மரிப்பதற்காகவே அவர் பிறந்தார். அவர் ஆட்டுக்குட்டி. அவருக்கு இன்னொரு பேர், அவர் ஆட்டுக்கடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் தியானிக்கும் பொழுது அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா, கொம்புள்ள ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாவை அவன் கண்டு ஈசாக்குக்கு பலியாக ஆபிரகாம் அதை பலிபீடத்தில் பலியிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் 33.5 வருஷத்துல, 33.5 வயதுல ஒரு வாலிபனாக, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, ஆமென், உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காகவும், பாவம் மாம்சத்தின் சாயலாகவும், அவர் பலியாகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று, நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக? அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக குமாரன் கொடுக்கப்பட்டார். இரண்டாவது, எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14, 15 அந்த வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படியாக குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு சொல்லுங்க? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக. எபிரேயர்ல வாசித்த வசனத்தின்படியாக மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படியாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிசாசை அழிச்சிட்டார். ஆமென் சொல்லுவோமாக. அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. இனி எஞ்சி இருக்கிறது அந்த வாள் தான். என்ன எஞ்சி இருக்கிறது? கொஞ்சம். அதுவும் ஒரு நாளிலே முடிவுக்கு வரும். அல்லேலூயா. ஆமென். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படியாக, அப்புறம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளா இருக்கிற யாவரையும் மீட்கும்படியாக குமாரனாகிய இயேசு கொடுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது, ஏசாயா 9:6 அந்த வசனத்திலே மூன்றாவது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அப்படின்னு சொன்னா அது கவர்மெண்ட், அது அரசாங்கம். அரசாங்கமே யாருடைய தோல்ல இருக்குதா? யாருடைய தோல்ல இருக்குதா? இயேசு கிறிஸ்துனுடைய தோல்ல இருக்கிறது. அல்லேலூயா. அரசாங்கம். இந்த பூமியில எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி வந்தது, எல்லாம் முடிவுக்கு வந்தது. இப்பவும் ஒரு சாம்ராஜ்யங்கள் இருக்கிறது. அதுவும் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்று சொல்லி வரப்போகிறது. அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு நாள்ல முடிவுக்கு வரும். எல்லா ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களை ஏற்படுத்துகிறவர், எல்லா அரசாங்கமும் அவருடைய தோளின் மேல் வரும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறதான ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவரே கர்த்தாதி கர்த்தாவாக, அவரே என்றென்றைக்கும் உள்ள, ஆமென், சதா காலங்களிலும் இருக்கிறதான ராஜாவாக இருக்க போகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். தானியேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல, தானியேல் 7:13 இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை.
மனுஷகுமாரனாகிய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். யாரை குறித்து நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிறோம். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. நீங்கள் நான் ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, ஆமென், அவரே நித்தியத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அழிவிராது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கலாம். லூக்கா 1:32, 33, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15, 16 அந்த வசனங்களில் எல்லாம் வாசிக்க முடியும். அவரு என்றென்றைக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, அவருடைய நாமம் அதிசயமானவர். பைபிள்ல ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து இப்படி கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்ன? பிள்ளை இல்ல, ஆகையினால மலடியா இருக்கிற உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார் என்று முதலாவது மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்பட்டார். மனோவாவுடைய மனைவிக்குள்ள ஈஸியா விசுவாசம் வந்துருச்சு. ஆனா மனோவாவுக்குள்ள விசுவாசம் வரல. ஏன் உனக்கு மட்டும்தான் அந்த ஆண்டவர் காட்சி அளிப்பாரா? நான் நம்ப மாட்டேன். எனக்கும் காட்சி அளிக்கணும், எனக்கும் அந்த தேவன் வெளிப்படணும் அப்படின்னு மனோவா அப்படி போராடிட்டு இருக்கிறார். பொதுவா ஈஸியா பெண்களுக்குள்ள விசுவாசம் வர்றதுனாலதான் ஒருவேளை சபையில பெண்களுடைய எண்ணிக்கை கூட்டம் அதிகமா இருக்குதோ தெரியல. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால ஆண்கள் பக்கமும் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஃபில் ஆகி வருது. வெளியிலையும் இருக்கிறாங்க, இங்க இடம் இல்லைன்னு பின்னாடி இருக்கிறாங்களா தெரியல. அடுத்த வருஷம் எப்படியாவது சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. மனோவாவுக்குள்ள அவ்வளவு ஈஸியா விசுவாசம் வரல. கடைசியில மனோவாவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுறாரு. அப்படின்னா உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு மனோவா ரொம்ப கெத்தா கேட்கிறாரு. அங்க ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், நீ என்னுடைய நாமம் என்ன என்று கேட்பது என்ன? அது அதிசயம். அல்லேலூயா. அவ்வளவுதான் பேரு. அவருடைய நாமத்துக்கு பேர் என்ன பேரு? அதிசயம். ஆமென் சொல்லுவோமாக. எரேமியா 32:17 சொல்லப்படுகிறது, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமம் அதிசயமா இருக்கிறபடினாலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமும் ஒன்றும் இல்லை. எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு நீங்களும் நானும் தான் ஆன்சர் பண்ணணும். இருக்குதா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் வேற எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்யக்கூடும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். இந்த வார்த்தையை கேட்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயமாக அவர் வெளிப்பட அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த அதிசயமானவர் இன்றைக்கு இந்த நாளிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயமானவர் என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு அதிசயத்தை காண்பிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. எகிப்தில் நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்தில் இருக்கும் பொழுதே நீ அதிசயத்தை பார்த்திருப்ப அப்படின்னா இந்த வனாந்தரத்தில் அதை காட்டிலும் அதிசயமான காரியத்தை நான் உன்னை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அதிசயம்? நம்மால யோசித்து பார்க்க முடியல, நம்மால விவரிக்க முடியாது. ஆனால் அதிசயமான காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவது காரியம்
அவர் ஆலோசனை கர்த்தார். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தா அப்படின்னா ஆர்சி பைபிள்ல எப்படி இருக்குது, வியத்தகு ஆலோசகர் அப்படின்னு. அவருடைய ஆலோசனை வியத்தகு, அது ஆச்சரியமான ஆலோசனையாக இருக்குமாம். ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். நிறைய நேரத்துல இந்த சின்ன மூளை அறிவை வச்சு நம்ம இந்த காரியத்தை சாதிச்சிடலாம், இப்படி செயல்பட்டுடலாம் அப்படின்னு மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கிறோம். கசக்க கசக்க என்ன ஆகும்? மூளையை கசக்க என்ன ஆகும்? அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனால் தேவனுடைய சர்வ ஞானத்திற்கு இந்த மூளையில இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது. அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது. சாதாரணமாகத்தான் இருக்கும், ஆனா நடக்கிற சம்பவங்கள் அது வித்தியாசமாக இருக்கும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனையின்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமேன். இந்த வேத வசனம் முழுவதுமாக அவருடைய ஆலோசனைகள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலோசனைகள் நமக்கு கிடைப்பதாக. சங்கீதம் 73:24 நாம் வாசிக்கும்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அந்த ஆலோசனை எல்லாம் எதுக்கு? நம்ம அழிஞ்சு போறதுக்காக அல்ல, நம்ம ஒன்னும் இல்லாம போறதுக்காக அல்ல. ஆமென். முடிவிலே மகிமையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை, அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆறாவது காரியம், அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு மேலான வல்லமை வேற ஒன்றுமே கிடையாது. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை உள்ளவர். ஆமேன் சொல்லுவோமாக. வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அவரே சர்வ வல்லமை உள்ளவர். பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதாவாகிய தேவன் தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர், ஆமென், பூமியின் கீழானோர் யாவரும் பணிந்து கொள்ளும்படியாக, எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாக அப்படிப்பட்ட உன்னதமான நாமம், வல்லமையுள்ள நாமம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். 7வது அவருடைய நாமம் நித்திய பிதா. அல்லேலூயா. அவருக்கு என்ன பேரு? நித்திய பிதா. அவரே பிதாவாக, தந்தையாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அவரே நித்திய தகப்பனாக இருக்கிறார். தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நித்திய தகப்பனாக இருக்கிறார். நித்திய தகப்பனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 7வது அதிகாரம் அதுல 11வது 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 7:9 உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, அப்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தகப்பனானாலும் அல்லது எந்த பெற்றோரானாலும் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், ஆமென், அதை காட்டிலும் அதிக தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. என்ன நன்மையானதை அந்த பிதா கொடுக்கிறாரா? யோவான் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 32வது வசனம். அந்த தகப்பன், அந்த பிதாவாகிய தேவன் என்ன நன்மையானதை கொடுக்கிறாரு? என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த
மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மோசே எப்படி கொடுக்கிறாரா? வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிதா இருக்கிறாரு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், அவர் நித்திய தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒன்ன தருகிறார். என்ன தந்திருக்கிறார் அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை ஆண்டவர் புசிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வனாந்தரத்திலே உள்ள அப்பம் அது தூதர்களுடைய அப்பமாக இருந்தாலும் அந்த அப்பத்தை புசித்தவர்கள் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது நான் கொடுக்கிற அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. சாவு இல்லை, மரணம் இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் நித்திய பிதாவாக இருக்கிறதான அந்த தகப்பன் நமக்கு ஒன்றை தருகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் அதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை கொடுக்கிறாரு. இந்த வசனத்தின்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பத்தை, மெய்யான அப்பத்தை புசிக்க கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மெய்யான அப்பத்தை எல்லாரும் புசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பந்தி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தவங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவாங்க. அவங்க கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை புசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தை பானம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற சின்னதிலிருந்து சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் இந்த அப்பத்தை புசித்தே ஆகணும். அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசித்தாதான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு மரணம் இல்லை, மரணம் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுவோமாக. பூமியில பிறந்த எல்லாருக்கும் சரீர மரணம் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஆத்துமா அழிவை காணாதபடிக்கு நித்தியமா யுகாயுகமா என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கும்படியாக நித்திய பிதாவாகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மெய்யான அப்பத்தை புசிக்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மறுபடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தயவு செய்து ஞானஸ்நானம் எடுத்துருங்க. இது எச்சரிப்பு. ஞானஸ்நானம் எடுத்தவங்க கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணிடக்கூடாது. இதுவும் எச்சரிப்பு. கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யணுமா? பங்கு பெற வேண்டும். அதை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் அதை மட்டும்தான், வேற பிறந்த நாளை கூட நினைவு கூறுங்கன்னு சொல்லல. ஆமென். என்னை நினைவு கூறும்படி, பாடு மரணங்களை எப்பொழுது நினைவு கூறும்படி வருகை பரியந்தமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் மெய்யான அப்பத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? புசிக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. வெளியிலேயே அங்கங்க நிற்பாங்க நினைக்க. இங்க எடுக்காதவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. தைரியமா உயர்த்துங்களேன். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, இந்த மெய்யான அப்பத்தை புசிக்காதவங்க, இந்த கொஞ்சம் கைகள்லாம் உயர்ந்திருக்குது. இதுக்கு வேற எந்த தகுதியுமே தேவையில்லை. ஒரே ஒரு தகுதி, இருதயத்தில் விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, நாவினால அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு, ஆமென், இயேசுவே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆமென் அறிக்கையிட்டு விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதற்கு பெரிய படிப்பு ஒன்று அவசியம் இல்லை. ஆனால் இதை கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யணும்? புசித்தே ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கே இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நித்திய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அப்பத்தை புசிக்க கொடுத்திருக்கிறார். அது மெய்யான அப்பம். அல்லேலூயா. கடைசி எட்டாவது சமாதான பிரபு. அவருக்கு பேர் என்ன பேரு? சமாதான பிரபு. லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது பூமியிலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதான பிரபுவை குறித்து
ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்திலேயே அங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். சமாதான கர்த்தர் வரும் அளவும் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் முடிக்க போகிற, வேகமா எடுத்து வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 13 16 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 16 15 16. எப்படி எனில் அவரே, எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா இவ்வளவு சத்தம் வருமா? சேர்ந்து சத்தமா வாசிங்க. அவரே நம்முடைய சமாதான கர்த்தராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார். அல்லேலூயா.